360 ரகங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் நாற்று விடுற முறையிலேயே நாங்கள் வந்து அந்த கிராஸ் பாலினேஷன் ஆகாமல் இருக்கணுன்றதுக்கு நாற்று விடும் முறையிலேயே நாங்கள் வேறுபடுத்தி தான் விடுவோம். குறைந்த பரப்பளவு பண்ணும்போது நம்ம கிராஸ் பாலினேஷன் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். இதில் வந்து தன்மகரம் தச்சிருக்குன்னா அதில் உருமாற்றம் அடைஞ்சு வரும். 75 நாள்லேருந்து அறுவடை வேலை ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு 75 நாள்லேருந்து நம்மளுக்கு ஒரு 200 நாள் பக்கம் வரைக்கும் அறுவடைக்கு வரும். நம்ம கடைசி அறுவடை எப்போவுமே பார்த்திங்கன்னா நீளஞ்சம்பாவாக இருக்கும், இல்லைனாக்கா ஒட்டடையமாக இருக்கும். பணத்தை நோக்கி தான் நம்ம எல்லாமே ஓடிட்டுருக்கோம். அதில் எந்த அளவுக்கு ஒரு இது இவ்வளோ இருக்கிறதால நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரோ, அதை விட 100 மடங்கு சந்தோஷமாக இருக்கேன். நான் இதை தினம் வந்து பார்க்க சொல்ல இவங்க சிரிக்கிற ஒவ்வொரு சிரிப்பும் அவ்வளோ அழகாக இருக்கும். வணக்கம், என் பேர் கார்த்திக். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் லாடாவரம் கிராமம். இப்போ நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு 320 ரகத்துக்கு மேலே நெல் பயிர் பண்ணியிருக்கோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு இன தூய்மைக்காகவும் ஒரு சீட் பேங்கிங் மாரி இதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். 2016 வந்து ஃபஸ்ட்டு நம்ம கருங்குருவன்ற ஒரு ரகத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம். அது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அகத்தியர்களோட அகத்தியரோட குணப்பாடத்துலேருந்து 108 மூலிகைகள் வந்து காயக்கல்ப மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 108 காயக்கல்ப மூலிகையிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரிசி ரகம் நம்ம கருங்குருவை. இந்த கருங்குருவை நெல்லை தேடிட்டு போக சொல்ல பல மாவட்டங்களில் தேடத்தில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாழையூர் பேரரசு அண்ணாகிட்டே இருக்குது அப்படின்ற தகவலோட அவர்கிட்ட நான் அன்றைக்கி அதை நான் ஃபஸ்ட்டு பயிர் பண்ணேன். அப்புறம் வந்து ஆண்டுக்கு ஆண்டு ஒரு 20 ரகமாக, ஒரு 40 ரகமாக, அப்புறம் ஒரு 90 ரகமாக, அப்புறம் ஒரு 150 ரகமாக 2023 181 ரகம் பயிர் பண்ணியிருந்தோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பல வெளி மாநிலங்களில் விதை பயணம் போனதால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு 320 ரகத்துக்கு மேற்பட்ட ரகங்களை நம்ம பயிர் வச்சுருக்கோம். இதை நாங்கள் எப்படி பயிர் பண்ணுறோம் அப்படின்னா பல விதை சார்ந்த வல்லுநர்களோட நாங்கள் பயணித்ததில் அதில் நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். விதை எப்படி தேர்வு பண்ணணும், விதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்றத. அதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு 5க்கு 5 அப்படின்ற முறையில் நடவு போட்டுட்டு 3 அடி அகலம் ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஒரு வெரைட்டி 3 அடி அகலம் ஸ்பேஸ் கொடுக்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா அதனுடைய வாழ்நாளும் இதனுடைய வாழ்நாளும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ரகங்களாக நாங்கள் கையாளுறோம். ஒருவேளை தவறு எங்களுக்கே தெரியாமல் ஒரே நாளில் வந்து விளையக்கூடிய ரகங்களாக இருந்தாலும் அதை நாங்கள் வந்து என்ன பண்ணால் 4 பக்கமும் வந்து அந்த இன தூய்மைக்காக 4 பக்கமும் துணி கட்டி அதை பாதுகாத்து மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இது எதுக்காக அப்படின்னா இன தூய்மையோடு இருக்க சொல்ல நம்ம பாரம்பரிய ரகத்திலே ஈல்டு கொடுக்கக்கூடிய ரகங்கள் நிறைய இருக்குது. இதனுடைய இது மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இன தூய்மை ரொம்ப கட்டாயம் அப்படின்றதால நாங்கள் இன தூய்மை சார்ந்து வேலை பார்த்துட்ருக்கோம். கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக வந்து நெல்லோட இன தூய்மைக்காகவே நாங்கள் வேலை பண்ணிட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இவ்வளோ ரகங்கள் பண்ணுறீங்களா, சரி பக்கத்தில் வராதுன்னு சொல்கிறீங்க, ஒரு 2 ரோவுக்கு தள்ளி ஒரு ரகம் வந்து அதே நாளில் வராதா? அந்த மாதிரி வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் நட சொல்ல எப்படியும் ஒரு 10-20 ரகத்துக்கு அதே போல் ஒரே நாளில் ஃப்ளவரிங் டேட் வராது. அப்போ நீங்கள் எப்படி அதை இன தூய்மை பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி வரலாம். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த கிராஸ் பாலினேஷன் ஆகிறதுனா அந்த தொண்டை கடைசியாக அந்த கண்ணாடி சுவாகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்ணாடி சுவாகைக்கு முன்னே அந்த தொண்டை உருட்டு இல்லைங்களா, அப்போவே நாங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். இது சரியான முறையில் இன்னும் ஒரு 3 நாளில் இல்லை 4 நாளில் வந்து கதிர் வாங்கிடும் அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முன்னேற்பாடாக வந்து நானும் சரி எங்கள் குழு நண்பர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதுக்கான வேலைகள் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இந்த 360 ரகங்களை பார்த்திங்கன்னா நாங்கள் நாற்று விடுற முறையிலேயே நாங்கள் வந்து அந்த கிராஸ் பாலினேஷன் ஆகாமல் இருக்கணுன்றதுக்கு நாற்று விடும் முறையிலே நாங்கள் வேறுபடுத்தி தான் விடுவோம். ஆடி 18க்கு ஃபஸ்ட்டு நாற்று விட ஆரம்பிப்போம். ஆடி 18க்கு ஃபஸ்ட்டு நாற்று விட ஆரம்பிச்சுட்டு அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் வரைக்கும் நாங்கள் நாற்று விடுற காலத்தை எடுத்துக்குவோம். நாற்று விடுற காலமே எங்களுக்கு 40 நாள் வேரியேஷன் ஆகும். அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு வந்து முன்னமே ஃப்ளவரிங் வரதும் பின்னமே ஃப்ளவரிங் வரதில் அந்த கிராஸ் பாலினேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முறையை நாங்கள் கையாளுறோம். அதை தாண்டி வந்து அந்தமாரி தவறி ஒரே நேரத்தில் பூக்குது அப்படின்னா அதுக்கான அந்த துணி கட்டி இது பண்ணுறதை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். நம்ம இந்த மாதிரியான முறையில் நம்ம வந்து சீடை கலெக்ட் பண்ண சொல்லுவோம். அதனுடைய திரட்சி தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த நெல் வந்து முதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முதிர்வு தன்மையோட எடுக்கிறதுக்கு இது சரியான முறையாக இருக்குது. நம்ம அந்த குறைந்த பரப்பளவில் ஒரு ரகங்களை கையாளும் போது அதனுடைய இன தூய்மையோடும் சரி அதனுடைய வளர இயல்பு இது எல்லாமே நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்காகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு சரியான முறையாக எங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு சரியாக தான் பண்ணிட்டு வரோம். இந்த வெரைட்டிங்களில் நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பயிர்கள் சொல்லக்கூடிய அறிவுகளை நாங்கள் உள்ள வாங்குறதுக்கு இந்த பரப்பளவில் பண்ணும்போது தான் சரியாக இருக்குது. நாங்கள் ஓவராலாக பார்த்த விதை சீட் சேவர்ஸ் என்ன முறையை கையாளுறாங்களோ அவங்க எந்த மாதிரி செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ
அதை நாங்கள் பின்பற்றி எங்கள் இடத்துல இப்படி இருந்தால் சரியாக இருக்குன்ற முறையில் அவங்க ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு மெத்தடில் பண்ணிட்டோம். இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது என்னென்னா அதான் இந்த கிராஸ் பாலினேஷன் ஆகிறது. ஒருவேளை அந்த குறைந்த பரப்பளவு பண்ணும்போது நம்ம கிராஸ் பாலினேஷன் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். இதில் வந்து தன்மகரந்த சேர்க்கை அதில் உருமாற்றம் அடைஞ்சு வரும். ஒரு சில நெல்லுங்கன்னா உருமாற்றம் அடைஞ்சு வரும். அதை நம்ம அதிலிருந்து அந்த இனக்கலப்பை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. அதாவது வந்து இந்த மாதிரி அந்த குறைந்த பரப்பளவில் ஒரு சீட் சேவராக ஒரு குறைந்த பரப்பளவில் பண்ணும்போது அதில் அந்த வந்து கிராஸ் பாலினேஷன் ஆகிறத தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து அதிலே தன் உருமாற்றம் நடக்கக்கூடிய நெல் ரகங்களையும் பிடிங்கி எடுத்துகிட்டு அதை இன தூய்மையோட பாதுகாக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த முறையில் நாங்கள் பண்ணிட்டு வரும்போது இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இதுதான் இங்கே நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக இதுதான். இது போல் அதுலேருந்து ஒன்று உருமாற்றம் வரும், அதுலேருந்து ஒன்று உருமாற்றம் வரும். அது அப்படியே என்ன பண்ணிட்டு நீண்டுகிட்டே போயிட்டு அதனுடைய சுயத்தன்மை இல்லாமல் போயிடும். அதனுடைய அந்த நெல்லோட சுயத்தன்மை இல்லாமல் போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பாதுகாக்க வேண்டிய ரகம் நம்ம எந்த கொள்கை எந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த மரபு ரகங்களை கையில் எடுத்தோமோ அதனுடைய தன்மையே இல்லாமல் நம்மளே செய்கிறோம். அது தான் கண்ணை வச்சு தன்னையே நான் குத்திக்கிற மாதிரி தெரியும். அதை நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க சொல்லுங்கள். இந்த 2016 அந்த மாதிரி பண்ணோம். ஒரு சில ரகங்களை எடுக்க சொல்ல இப்போ போன ஆண்டுக்கு விட 2023 விட 24 ஆடி பட்டத்துக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 ரகம் புதுசாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கோம். அது இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணுறோம், அதனுடைய வளரியல்பு என்ன, அதனுடைய ஈல்டு என்ன, இதை வந்து நாங்கள் வந்து ஆவணப்படுத்தியிருக்கோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கல்லு முத்தான், கல்லு மடையான், பிச்சாவாரி, மொழிகருப்பு சம்பா, இந்த மாதிரியான ரகங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கோம். வட மாநிலத்து ரகங்களை நிறைய நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இலங்கை நெல்லுங்க இலங்கையிலேருந்தும் ஒரு 4 ரகம் நாங்கள் கொண்டு வந்து பயிர் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 75 நாள்லேருந்து அறுவடை வேலை ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு 75 நாள்லேருந்து நம்மளுக்கு ஒரு 200 நாள் பக்கம் வரைக்கும் அறுவடைக்கு வரும். நம்ம கடைசி அறுவடை எப்போவுமே பார்த்திங்கன்னா நீளஞ்சம்பாவாக இருக்கும், இல்லைனாக்கா ஒட்டடையமாக இருக்கும். இது 2 தான் வந்து ரொம்ப நம்மள்ட்ட இருக்கிறது ரொம்ப நாட்கள் அதிகமான பயிருங்க. இது போல தான் நம்ம வந்து விலையாக அறுவடை பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம முன்னவங்க பயன்படுத்தின முறை தான். நம்ம வந்து ஒரு விதையை வந்து இன தூய்மையோட வச்சுட்ருக்கோம், ரெண்டாவது வந்து வீரியத்தோடு வச்சுட்ருக்கணும். அப்படின்னா நம்ம மூத்தவங்க பண்ண அந்த கட்டு நெல் எடுத்து விதைக்கு வைக்கிற பழக்கம் இது இப்போ நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு சில ரகங்களை நம்ம எடுத்து அடிக்கிற முறையிலே வந்து அதை அந்த பெரியவங்க சொன்ன முறையிலேருந்து நாங்கள் அதை மீட்டு எடுத்து நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வாடஞ்சம்பா இருக்குது அப்படின்னா அது இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் விட்டு அடித்தாக்கா என்ன நெல் உதிர்தோ ஒரு 10% உதிர்ற அளவுக்கு அடிக்கணும். அதை மட்டுமே விதைக்கானதாக அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அதை நாங்கள் வந்து இப்போ பின்பற்றி எடுத்துகிட்டு வரோம். அதன் மூலயமா நம்ம இன தூய்மையாக வச்சுருக்கும் போது அதனுடைய ஈல்டும் அதிகரிக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். எங்கள் பகுதி விவசாயங்களே அதுக்கு சான்று. நான் வந்து இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருட என்னுடைய இந்த நெல் சார்ந்த பயணங்களில் நான் இந்த பாதுகாத்துல ரொம்ப மன நிறைவாக சொல்லக்கூடிய ஒரு ரகம் எதுனா ஆத்தூர் கிச்சிலி, கருங்குருவை, கம்பஞ்சம்பா, கருப்பு கோணி, இந்த 4 ரகங்கள்லையும் நான் ரொம்ப மன நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதில் வேலை செஞ்சதுக்கான ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா விளையாது அப்படின்னு சொன்ன ஒரு ரகங்களில் நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஆவரேஜாக 25 அளவுக்கு மேலே தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆத்தூர் கிச்சிலி ஆகட்டும், இந்த ரகங்கள் சார்ந்து ஆத்தூர் கிச்சிலே இன்றைக்கி வந்து அதிகப்படியாக 47 மூட்டை வரைக்கும் அறுத்துருக்கோம். ஆவரேஜ் இன்றைக்கி வந்து 25லேருந்து 30 மூட்டை வரைக்கும் அறுக்கிற அளவுக்கு ஆவரேஜாக நாங்கள் அந்த சீடு கொடுக்குற அந்த குவாலிட்டியை பொறுத்து எங்கள்கிட்ட மட்டும்தான் வரும் அப்படின்றது எங்களால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். அதே போல் கருப்பு கவுனிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் பக்கத்தில் 22 மூட்டை 20 மூட்டை அறுக்குறாங்க. அதுக்கு என்னென்னா நாங்கள் விதையை இந்த முறையில் எடுக்கணும் அப்படின்னு எங்கள் ஃபார்மருக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தது, அவங்க அதை ஃபாலோ பண்ணுறது மூலயமா ஒரு நிறைவில் இருக்கிறத நான் இந்த இடத்த நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் கவர்மெண்ட்டாலே கைவிடப்பட்ட இடங்கள்ன்ட்டு ஒரு சில ஒரு 300 ஏக்கர் 400 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. அது கலர் நிலம், அதில் வந்து எதுவுமே இங்கே சரி வராது, இங்கே இந்த நிலத்தில் எதுவும் விளையாது அப்படின்னு அரசாங்கத்தாலே ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல எதுவும் விளையாதுன்ட்டு. ஆனால் அந்த நிலத்துக்கான ஒரு நெல்மணியும் நம்ம மாவட்டத்தில் இருந்துருக்கு. இப்போ வந்து லைவாக இருந்துட்டு தான் இருக்குது. கலர் பாலை என்ற ஒரு ரகம் அந்த கலர் நிலத்துக்கானதாக மட்டுமே இன்றளவும் அது பயிர் வச்சிட்ருக்காங்க. நம்ம கொடுக்குற மற்ற இடத்த எப்படியோ நம்ம அதை சொல்ல விரும்பல. நம்மள்கிட்ட வாங்குகிற விதையோட ஜெர்மினேஷன் வந்து 98% குறைவில்லாமல் நாங்கள் கொடுக்குறோம். எங்கிட்ட நெல் குறைஞ்சபட்சம் 5 கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்குறது தயாராக இருக்கும். அதிகபட்சம் வாங்குறவங்கள்ட்ட அப்போ நம்ம வந்து நம்ம தேவைக்காக கொஞ்சம் பணத்துக்காக தான் நம்ம விதை கொடுக்குறோம்.
அவங்கள்ட்ட நாங்கள் மினிமம் எதிர்பார்க்குறது என்னென்னா, நீங்கள் பயிர் வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் யாருக்கிட்டையாவது உங்கள் 2 பேரும் நீங்கள் இந்த விதையை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த பாரம்பரிய ரகங்கள் இவ்வளோ ரகங்கள் இருக்குது அப்படின்னா யாருன்னா கேட்டாங்கன்னா அது இலவசமாக தான் கொடுக்குறோம். அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஒரு கைங்கறி என்னென்னா, அதை மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக என்ன போலவே நீங்கள் ஒரு 2 பேர் கொடுங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வட்டார ரகங்கள் தான் இப்போ நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இப்போ இது வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம களைஞ்சிட்டு வரோம். திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, வட்டாரத்து சம்மந்தம் இல்லாத ஒரு ரகங்கள்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். கொடுத்தாலும் அந்த ஒரு முறை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி வாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு சிலர் வந்து கமர்ஷியலாக பார்ப்பாங்க. கமர்ஷியலாக இருந்தாலும் நம்ம உணவுக்கானதும் நம்மளுடைய கிளைமேட்டுக்காகும். இந்த வட்டார ரகங்கள்ன்றது நம்ம கிளைமேட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வட்டார ரகத்தையே பேசுகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு இது சாதாரணமாக போட்டாலே வரும் அப்படின்றத அவங்களுக்கு விவசாயிகளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டுருக்கோம். அடுத்த வருஷம் மறுபடியும் இந்த ஜனவரி இந்த அறுவடைலாம் முடிச்சுட்டு மறுபடியும் விதை பயணம் போவோம். எங்கள் குருமார்கள் என்ன வழிகாட்டு எங்களுக்கு செய்கிறாங்களோ, நம்ம நந்தகுமார் அண்ணா அந்த நெல் சார்ந்த பயணத்தில் மிகப்பெரிய இது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப உந்துதலாக இருக்கக்கூடிய நந்தகுமார் அண்ணா, காரைக்கால் பாஸ்கர் ஐயா, சரவணகுமரன் ஐயா, இந்த விதைக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வரையறை கொடுத்த நாங்கள் தேபால் தேப்பையா, ஒரிசாவில் இருக்கக்கூடிய தேபால் தேப்பையா, இவங்களுடைய வழிகாட்டுதலில் இன்னும் பல மாவட்டங்களை பல மாநிலங்களை கடந்து போயிட்டு இந்த நெல் விதைகளை சேகரிக்கணும், அதை மக்கள்கிட்ட சரியான முறையில் சேர்க்கணுன்றதில் ரொம்ப ஆர்வமாக இந்த ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் வயலில் சுற்றி பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில ரகங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு சில ரகத்தை மட்டும் கடிச்சு போட்டுரும். அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் எதை தான் கிடைக்கும். ஒரு சில வெரைட்டிகள் பார்த்தீங்கன்னாக்கா குருவிங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். அந்த குருவிங்க விரும்பி சாப்பிட்ட ரகங்களில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுலேயும் அந்த 100 கிராம் 50 கிராமில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடியதை மறுபடியும் உயிர்ப்பாட வச்சுக்கணுன்றதால அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி. ஒரு ஃபார்மர் வந்து எங்கள்கிட்ட வந்து விதை பயிர் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டார் அப்படின்னா, அவர் ஒரு 50 சென்டோ இல்லை 1 ஏக்கரோ நட அப்படி கேட்குறாரு அப்படின்னா, அடுத்தது அவருக்கு அந்த விதையில் எப்படி அவர் வந்து அந்த விதையை எடுக்கணுன்ற முறையை நாங்கள் வந்து நடவுலேருந்து அவங்களுக்கு அறுவடை வரைக்கும் நம்ம கைட் பண்ணிகிட்ருக்கோம். இது போல் ஒவ்வொரு ஃபார்மரும் எங்கள் பகுதியில் மேக்ஸிமம் அவங்க விதைக்கு அவங்களே தான் விதை வச்சுப்பாங்க. மறுபடியும் அடுத்த பட்டத்துக்கு ஒரு விவசாயம் நாட மாட்டாங்க. அதுபோல் ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய தன்னுடைய நிலத்து விதைக்காவது எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, அதுதான் இந்த நம்ம முதல்ல அடிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த 10% நெல் உளுற அளவுக்கு மட்டும் தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்து நம்ம அதை பாதுகாக்கும் போது நம்மளுடைய முளைப்பு திறனும் நல்லா இருக்கும், விளைச்சலும் நல்லா இருக்கும். இதை நாங்கள் கண்கூடாக கண்ட உண்மை. இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு பயிற்சியும் அந்த விதை சார்ந்த பயிற்சியும் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு நேரடியாக கள ஆய்வு பண்ணி காமிச்சிருக்கோம். அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபார்மரை வந்து இந்த விதையை எடுக்கிற முறையை வந்து சரியான முறையில் பயன்படுத்தினா விளைச்சலையே கூட்ட முடியும். இந்த நோய் எதிர்ப்பு தன்மை எதுவுமே நம்மளை நோயால் எந்த தொந்தரவும் வராது, பூச்சி தாக்குதலும் வராது. அதாவது பணத்து மேலேயே படுத்தாலும் இந்த வேலையை பார்க்குறதால பணத்தை நோக்கி தான் நம்ம எல்லாமே ஓடிட்டுருக்கோம். அதில் எந்த அளவுக்கு இது இவ்வளோ இருக்கிறதால நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரோ, அதை விட 100 மடங்கு சந்தோஷமாக இருக்கேன். நான் இதை தினம் வந்து பார்க்க சொல்ல இவங்க சிரிக்கிற ஒவ்வொரு சிரிப்பும் அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு அந்த பணம் எனக்கு இதை விட அது பணம் எனக்கு பெருசாக தெரியல. நானும் மற்றவங்க மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்து அடிப்படையே விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன்றதால நான் ஆரம்பத்துலேருந்து படிப்போட விவசாயமும் நான் ஆர்வமாக தான் பார்த்துட்டு இருக்க சொல்ல இந்த நம்ம வளையாம்பட்டு வெங்கடாச்சல ஐயா, இந்த மாதிரி ஆட்களோட ஒரு சில எனக்கு டைரெக்டான அனுபவம்னு பார்த்தீங்கன்னா வளையாம்பட்டு வெங்கடாச்சல ஐயாவோட நெருக்கமான உறவு தான். இதில் வந்ததால் நம்ம வந்து பொருளாதாரத்தை மீட்டுடலாம், மற்றவங்க எல்லாம் ஒரு வழியில் வர்றாங்க, நம்ம இந்த வழியில் போவோம், நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருக்க சொல்ல நம்ம இதில் ஒரு பொருளாதாரத்தை அதிகமாக ஈட்டிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பாடு தான் நானும் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு உள்ளே வந்தேன். உள்ளே வர சொல்ல ஃபஸ்ட்டு நான் வர சொல்ல கருப்பு கவுனி 350 400 அப்படின்லாம் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, ஏக்கராவுக்கு 10 மூட்டை விளைஞ்சாலும் நம்மளுக்கு இவ்வளோ பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு நான் ஆர்கானிக் ஃபார்மிங் உள்ளே வந்தேன். நம்மளும் வந்தால் இந்த மாதிரி இருக்கலாம், 4 பேர் மாரி கார் வாங்கலாம் கொள்ளலாம், ஒரு லக்ஸரி லைஃப்பில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பில் தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது பொருளாதாரத்துக்கான இடமா இருந்தாலும் இது நம்மளை பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு தளமாக இது எங்களை மாற்றலை. விதைகளுக்கு உண்டான ஆளாக என்ன மாற்றினாங்களா தவிர இவங்களை வச்சு நான் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய ஆளாக என்ன அவங்க பண்ணலை. அவங்க வழியிலே அப்படியே என்னை இவ்வளோ தூரம் மாற்றிடுச்சு.
பொருளாதாரன்றதை வந்து வெறுமனே லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் தீர்மானிக்கும். ஆனால் வந்து இந்த நேச்சுரலில் நம்ம எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோவா நம்ம இந்த இயற்கையோட எவ்வளோ ஒன்றி நம்ம பயணிக்கிறோம், அதன் மூலயமா நம்ம எவ்வளோ பெரிய இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத இவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த விதைகள் என்னை இவ்வளோ மாற்றிடுச்சுன்றதை தவிர எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த கடந்த இந்த நேச்சுரல் ஃபார்மிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னை அறியாமல் எனக்கு எப்பவுமே எனக்கு வரக்கூடிய அந்த கோவங்கள், அந்த வெளி சமூகத்தில் எப்படி நடந்துக்கணும் கொள்ளணும், அந்த பொறுமையாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இந்த நேச்சுரல் ஃபார்மிங் வந்ததுக்கப்புறம் நான் கற்றுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த நெல் வயலை பார்த்துருந்தீங்கன்னா ஓட்டிடலாமா அப்படின்னு யோசித்து இருந்திருப்பாங்க. வேறு ஃபார்மராக இருந்தால், ஒரு இன்ஆர்கானிக் ஃபார்மராக இருந்தால் இந்த நிலத்தை ஓட்டிடலாமா அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா வந்து அப்போ பார்த்தவங்களே சொன்னாங்க, என்னடா 2 அடி கூட வரல, இது என்னடா இது கதிர் வரும் அப்படின்னாங்க. ஆனால் இந்த நேச்சுரலில் நான் நம்பினேன். அவங்க அந்த பேஞ்ச மழையில் அடுத்த ஒரு மாதம் கூட கிடையாது, எல்லாமே பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு அதுக்கு உண்டான வேலை செஞ்சுது. இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, லைஃப்பும் அதே போல் தான். இவங்க ஆரம்பத்துலேருந்து எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நான் வந்து எப்போல்லாம் சோர்ந்து நிற்கிறேனோ அப்போ இல்லாமல் இந்த பயிருங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் தான் என் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டுருக்கும். அதுக்கான கால நேரம் வரும், அது வரைக்கும் நீ அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஆண்டும் அது போல தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் இதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். இதன் மூலயமா என் லைஃப்பில் வந்து இந்த கோபதாபங்கள், இந்த மாதிரி அந்த ஏற்ற இறக்கங்களாக இருக்கக்கூடிய இடத்துல எப்படி நம்ம செயல்படணும் அப்படின்றத நான் இந்த விதைகள் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன்றதில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சியாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.